நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான அறுபடை வீடுகள் கொண்ட தமிழ் கடவுள் முருகர். முருகரை பத்தி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போலாம். ரகசிய உண்மைகள் சேனல் பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிறைய முருக பக்தர்கள் இருப்பீங்க. முருகரை நினைத்தாலே துன்பங்கள் நீங்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்பேற்பட்ட முருகரை பற்றின சில ஸ்பெஷலான ஃபேக்ட்ஸு தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஒன்றொன்னா பார்த்துடலாம். முதல்ல சிவபெருமானே முருகரை வழிபட்ட தலம் மயிலாடுதுறையில் இருக்கிற திருவிடைக்கி. இங்கே முருகரோட சிலைக்கு பின்னாடி சிவலிங்கம் இருக்குது. அதே மாதிரி முருகப்பெருமான் சிவனை வழிபட்ட தலம் திருவேற்காடு. இங்க வேல மரத்துக்கு அடியில முருகர் சிலை இருக்கு. இந்த முருகர் சிலைக்கு முன்னாடி சிவலிங்கம் இருக்குது. முருகப்பெருமான் போர் செய்து வெற்றி பெற்ற இடங்கள் 3. முதல்ல சூரபத்மனை கொன்று அழித்த வென்ற இடம் திருச்செந்தூர். அடுத்தது தாரகாசுரனை வென்ற தாரகாசுரனை கொன்ற திருப்பரங்குன்றம். அடுத்தபடியா சிங்கமுகாசுரனை கொன்ற போரூர். திருத்தணியில இருக்கிற முருகருடைய நெஞ்சில ஒரு பள்ளம் இருக்குமா. இந்த பள்ளம் சூரபத்மனை கொல்லும் போது ஏற்பட்ட காயம் அப்படின்னு சொல்றாங்க. செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க விடியற் காலையில எழுந்து குளிச்சுட்டு மன தூய்மையோட ஸ்ரீ சுப்பிரமணிய அஷ்டத்தை மனதார படிச்சுட்டு வந்தா தோஷம் நீங்கிடும் அப்படின்னு நம்பப்படுது. அதே மாதிரி வெண்ணெய் மலையில முருகர் யாருமே இல்லாம தனியா தண்டாயுத பாணியா காட்சியளிக்கிறாரு. இந்த வெண்ணெய் மலையை வலம் வருபவர்களுக்கு கைலை மலையை வலம் வர அளவுக்கான புண்ணியம் கிடைக்கும். கைலை மலையை வலம் வரத்துக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. மடகஸ்கர், பசிபிக், சிஷில்ஸ் போன்ற நாடுகள்லையும் முருகப்பெருமான வழிபடுறாங்களா. முருகப்பெருமானோட கையில இருக்கிற சேவர் கொடிக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதுதான் குக்குடம். மயில்ல வரதுனால முருகப்பெருமானுக்கு விசாகன் அப்படின்ற ஒரு தனி பெயரும் இருக்குது. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குன்றுகள் இருக்கிற இடத்துல குடிக்கொண்டிருக்கும் முருகருக்கு இன்னொரு பெயர் இருக்கு, அதுதான் சிலம்பன். பொருள், வீரியம், புகழ், வைராக்கியம், திரு, ஞானம், இந்த 6 சக்திகள் தான் முருகப்பெருமானுடைய 6 சக்திகள் அப்படின்னு நம்பப்படுது. நம்ம தமிழ்நாட்டுல முதலாக இழுக்கப்பட்ட தங்கத்தேர் 1957 பழனிமலை முருகருக்காக இழுக்கப்பட்டிருக்கு. முருகருக்கு உகந்த மலர்கள் முல்லை, சாமந்தி, ரோஜா மற்றும் காந்தன். எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் ஒரே ஒரு முறை சரவண பொய்கையில முங்கி எழுந்தா, சரவண பொய்கையில நீராடினால் அந்த நொடியே நமக்கு எவ்வளவு துன்பம் இருந்தாலும் அது உடனே கரைந்து போயிடும், தண்ணீரோட கலந்து போயிடும் அப்படின்னு நம்பப்படுது. அதே மாதிரி முருகப்பெருமானை நீங்க வழிபடும் போது ஒரே ஒரு முறை மட்டும் வலம் வந்தால் போதும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரே ஒரு சுத்து போதுமாம் முருகப்பெருமானை நீங்க வழிபடுறதுக்கு. முருகப்பெருமானுடைய திருவடிப்பட்ட இடம், அதாவது முருகருடைய பாதங்களே இருக்கு, அந்த இடம்தான் ஞானமலை. முருகப்பெருமான் கோபுரத்து இளையனார் அப்படிங்கிற பெயர்ல திருவண்ணாமலையில காட்சியளிக்கிறார். பொதுவா கோயில்கள்ல போகும்போது விளையாட்டா நிறைய பேர் மணி அடிப்பாங்க. குழந்தைகள் கூட விளையாட்டா மணி அடிப்பாங்க. ஆனா பெரியவங்க பார்த்துட்டு திட்டுவாங்க, எதுக்கு கோயில்ல இப்படி சத்தமா மணி அடிக்கிற, எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது சத்தமா மணி அடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நிறைய பெரியவர்கள் தெரிந்தே மணியும் அடிப்பாங்க. இந்த மணி அடிக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற ஆன்மீகமும் அறிவியலும் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போறோம். கோயிலுக்கு உள்ள போகும்போது மணி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் படிக்கட்டை தொட்டு கும்பிட்டுட்டு உள்ள போறது வழக்கம். ஆனா இதுக்கு பின்னாடி நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு, சாஸ்திரங்கள் சொல்லுது. கோயில் மணி அடிக்கிறதுல என்ன பெரிய விஷயம் இருக்குன்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. பட் ஆனா இதுக்கு பின்னாடி அறிவியல் காரணங்களும் நிறைய இருக்கு. அதெல்லாம் கேட்டா நீங்க நிச்சயமா ஆச்சரியப்படுவீங்க. இந்த கோயில் மணி இருக்குல்ல, இது பல உலோகங்களால செய்யப்பட்டது. குறிப்பா செம்பு, பித்தளை போன்ற உலோகங்களால இந்த கோயில் மணி செய்யப்பட்டிருக்கு. இதை அடிக்கும் பொழுது இது உராய்ந்து ஏற்படுத்துற ஒரு ஒலியானது நம்மளுடைய வலதுபுறம் மற்றும் இடதுபுறம் இருக்கிற மூளையில இருக்கிற நரம்புகளை தூண்டும். இதன் மூலமா
நம்மளுடைய மூளை தெளிவாகும், அதே சமயம் சுறுசுறுப்பாகவும் இயங்கும். அதே மாதிரி கோவில் மணி அடிக்கும் போது எழுப்பப்படுற ஒலியை கேட்கறதுனால நம்ம உடம்புல இருக்கிற 7 சக்கரங்களோட மைய புள்ளிகள் இயக்கப்படுது. ஆரோக்கியமா நம்ம உடல் இயங்கப்படுது. அதே மாதிரி கோயில் மணி அடிக்கிறதன் மூலியமா நம்ம மனம் அமைதியாகி, நம்ம மனம், அதுக்கப்புறம் நம்மளை சுற்றி இருக்கிற தீய எண்ணம், தீய சக்திகள், இது எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொடெக்ஷனாகவும் இது எல்லாத்தையும் அழிக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதே மாதிரி நம்ம கோயில் மணி அடிச்சுட்டு சாமி கும்பிட்றதன் மூலியமா நம்மளுடைய கோரிக்கை இறைவன் காதுகளுக்கு கேட்கப்படுது அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. மேலும் கோயில் மணி அடிக்கும் பொழுது அதில் வர ஒலி ஓம் அப்படிங்கிற ஒரு சத்தமாக வெளில வருது. இது அந்த கோயிலை சுற்றி மொத்தமும் ஒரு தெய்வீகமான ஒரு வேவ்லென்த்தை இந்த சத்தம் எழுப்புது. அந்த இடமே ஸ்பிரிச்சுவல் பவரோட நிறைஞ்சு இருக்கு மணி அடிக்கிறதுனால. அதே மாதிரி இதில் எழுப்பப்படுற அந்த ஒளியோட வேவ்லென்த் கருவறையில் இருக்கிற தெய்வங்களுடைய ஒளிகளை அவங்களுடைய வேவ்லென்த்தை இது கனெக்ட் பண்ணுது அப்படின்னு நம்பப்படுது. இதன் மூலியமா பக்தர்கள் வைக்கிற கோரிக்கை, பக்தர்களுடைய எண்ணங்கள் இதெல்லாம் சீக்கிரமே நிறைவேறப்படும் அப்படின்னு நம்பப்படுது. சயின்டிஃபிக்கலாகவும் கோயில் மணியில எழுப்பப்படுற இந்த சத்தம், இந்த ஒலியானது பாக்டீரியா, வைரஸ் போன்ற கிருமிகள் இது நம்மளை அண்டாம சுற்றுச்சூழல்ல இதை கொள்வதற்கு உதவியாக இருக்குது. ஸோ இந்த கோயில் மணி பின்னாடி எவ்வளோ அறிவியல் காரணங்களும் ஆன்மீக காரணங்களும் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இனிமே நீங்கள் கோயில் போகும்போது மணி அடிச்சுட்டு தவறாமல் உள்ளே போங்க. உள்ளே போகும்போதும் நீங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறதுக்கு முன்னாடி மணி அடிக்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயமாக இருக்குது. கை அளவில் சின்ன சைஸில் இருக்கிற அந்த மணிக்கு பெயர் கருட மணி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மணி அடிக்கிறதுல நிறைய வகைகள் இருக்குது, நிறைய விதமான மணிகள் இருக்குது. இந்த மணிகள் அடிக்கிறது எந்த வகையிலையும் தவறு கிடையாது. இது யாருடைய அமைதியும் சீர்குலைக்கிறது இல்லை, இன்னும் மன அமைதி பெறுவதற்கும் அந்த இடத்துல ஒரு ஹை ஸ்பிரிச்சுவல் பவர் வரத்துக்கும் இதுதான் உதவுது. இன்னும் இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களோட அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from சௌந்தர்யா சிவராஜ்.